கழக நிர்வாகிகளை தொண்டரையும் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கின்றார். ஸ்டாலின்லாம் அப்படி அல்ல, திரு கருணாநிதி அவர்கள் அப்படி இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் என்னப்பா பாட்டு வருது? ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்ந்து நிர்வாகி வரை யார் இருக்கிறாங்க இல்ல, தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதிமுக. எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி பணியாற்றார்கள், அதுபோல ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் நம்ம கட்சி ஒண்ணும் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எல்லாமே இதில் இருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க. என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டா வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால தாங்க முடியல. இப்ப அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். தம்பி கொடி இந்த கொண்டாப்பா. ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து. ஏற்கனவே சட்டை கிழிச்சிட்டு வீதியில போனவரு இப்போ எப்படி போவாருன்னு மக்களே முடிவு பண்ணிக்க. இதுக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியுடைய அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம். ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோட ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேன். அந்த வாரிசுகள் தான் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்னங்க நாட்டில் வித அதிசயமா? வேற யாரும் வரக்கூடாதா? இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இந்த தமிழக மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு.